Good morning, students. Today in commerce class we are going to start with unit 1, fundamentals of business. Under that we are going to start chapter 1, historical background of commerce in the subcontinent. So what is the knowledge you are going to gain in this chapter means we are going to study the historical background of the commerce, and then you will study what are the hindrances of commerce and trade. Next you are going to study the features of the barter system. First, regarding commerce, let us see what is commerce. Commerce is an activity of buying and selling, especially on a large scale basis. So students, you know what is trade. Trade means very simply buying and selling. Okay, trade involves many activities. That means a goods will be produced in one place and it will be consumed in another place. A person who wanted to do business must note that he should cover the market, the whole of the market, either inside the country or outside the country. Then only he can progress in his business. So when he come to that point, he has to expand his business. So in that case, he need more finance to do a business in the large scale. So likewise children, when we start with this trade, it has many activities involved. So to make all these activities possible, to enable all the aids of the business to come together and to help the business to done in a successful manner, commerce gives hands. So on the hand, commerce involves all those activities which engage in the process of buying and selling. You got me students? ஸோ காமர்ஸ்ன்றது வந்து ஒரு சின்ன டேர்ம் இல்லை, காமர்ஸ்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகி ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து காமர்ஸ் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம அது விஷயமாக, அதாவது அந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு காமர்ஸோட உதவி தேவை. பிகாஸ் காமர்ஸ் இன்வால்வ்ஸ் த அதர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ அந்த வாட் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ், எப்படி வந்து காமர்ஸ் நமக்கு அந்த பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுது இப்படின்றத வந்து நம்ம கிளியர் கட்டாக நம்ம ப்ரொசீடிங் கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமர்ஸ் இஸ் அ ஆக்டிவிட்டி ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் எஸ்பெஷலி ஆன் லார்ஜ் ஸ்கேல். Okay students, now generally commerce refers to the exchange of goods and service or something of value between the business or entities. ஸோ அதே நேரத்தில் காமர்ஸை வந்து இன்னொரு விதமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். காமர்ஸ் வந்து ஜஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங் மாத்திரம் இல்லை, பட் அட் த சேம் டைம் தேர் கேன் பி எக்ஸ்சேஞ்சஸ் கேன் பி டன் இன் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் குட்ஸ் as well as service. சர்வீஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து if we see health, check our health condition, and doctors providing service to us, isn't it? Now if you go to school and study, the institution is providing a service to us. Okay, we are getting education from that institution. So even this can be considered as a services. Apart from that, நமக்கு வந்து சர்வீஸ் செக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கிளியர் அண்ட் டீட்டெயிலாக வந்து காமர்ஸில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவை அப்படின்னா நம்ம எங்கே போவோம்? லோன் வாங்க போவோம். லோன் யார் கொடுப்பாங்க? பேங்க் கொடுப்பாங்க. அப்போ பேங்க் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸு, அதாவது ஜஸ்ட் நம்ம கடையில் போய் பணம் கொடுத்து குட்ஸை வாங்குகிறோம். ஓகே, ஒன் குட் ஃபார் அனதர் குட் வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங், அண்ட் அதே நேரத்தில் சர்வீஸ் ஆல்சோ வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங். ஓகே நெக்ஸ்ட் சி, காமர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எனி பிஸ்னஸ். அப்போது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம காமர்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்போ நம்ம வை வி ஆர் டெல்லிங் லைக் தட், லெட் அஸ் சி. வெல், பிகாஸ் இட் அட்டம்ப்ட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அப்போது காமர்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ்
to satisfy the humans needs and wants. So day to day requirement of the people is felt. நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கடைக்கு போகிறோம், நம்ம அந்த பொருளை வாங்குகிறோம். isn't it not? அந்த பொருள் நமக்கு ஈஸியாக கிடச்சிடாது. நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. மேபி அது நம்ம பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், நம்ம தூரத்தில் போய் வாங்கணுமா இருக்கணும். அதுக்கு நம்ம தூரத்தில் போய் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவை. ஸோ அங்கே நமக்கு டிரான்ஸ்போர்ட்டோட ஒரு சர்வீஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து எல்லா come together, all the activities come together, and then finally we satisfy our need, isn't it not? So how this is possible அப்படின்னும் போது with the help of commerce. So commerce involves all those activities which enable, okay, for a human to reach his needs into his hands. You got me, students? So like that also you can say. That is why commerce is very essential in the business. It also contribute to link producer of certain products and service with the customers who require them. So as I told you, okay, இப்போ goods வந்து பார்த்தோம் அப்படின்னா it's not only many goods are there, you know, whatever we use in our day to day life. Okay, நம்ம காலையில் எந்திரிச்சு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணுறதுல இருந்து நைட் நம்ம படுக்க போகிற வரைக்கும் நம்ம என்னென்ன கன்சியூம் பண்ணுறோமோ, அதாவது என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ எல்லாமே வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பை ப்ரொடக்ஷன், isn't it not? The goods are produced. அப்போ இந்த ப்ரொடியூஸ் குட்ஸ் வந்து நமக்கு எப்படி ரீச் ஆகுது, நமக்கு தேவைகள் இருக்குது, நமக்கு அது ரீச் ஆகுது. ஸோ அந்த நம்மளுக்கு அந்த குட்ஸை வந்து நமக்கு ரீச் பண்ண வைக்கிறதுக்கு இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்மெண்ட் இருந்தால் மாத்திரமே நமக்கு அது வந்து நம்ம கையில் வந்து அந்த குட்ஸ் வந்து ரீச் ஆகும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கான்ட்ரிபியூட் டு லிங்க் ப்ரொடியூசர் ஆர் சர்டைன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் கஸ்டமர்ஸ் ஹூ require them. Next you see here, children, a small picture for you to understand here. Commerce அப்படின்னும் போது in the middle you see the world is given there, and there are many other activities picture that is given around them. So commerce plays a very pivotal position. You got me, students? The whole world, the global revolve around this commerce. Okay, so commerce plays such a very important role in this world. Next you see, children, commerce has been in practice from time memorial. இப்போ இந்த காமர்ஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு, when it originated, எப்போ இருந்து நமக்கு இந்த காமர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ப்ராக்டிஸ் ஃப்ரம் டைம் இன்மெமோரியல். அதாவது நமக்கு தெரியாத காலத்துலேருந்தே வந்து காமர்ஸ் வந்து இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ காமர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்மளோட ஹியூமன் லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காமர்ஸ் வந்து இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல். அப்படின்னா நம்மளோடையே வந்து புழங்கிட்டு இருக்கிறது. நம்ம என்னென்ன நமக்கு தேவைகள் இருக்கோ அதை நம்ம we are satisfying it, isn't it not? So when we satisfy, we are applying commerce. You got me, students? So commerce as an economic activity, mainly as a barter system, which mean exchange of goods for goods. Okay, so commerce first எப்படி எமர்ஜ் ஆச்சுன்னா, it emerged from the barter system only. இப்போ barter systemனா you know very well, barter system means exchange of one goods for the other goods, isn't it not? அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி பண்ணாங்க, மணி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் அவங்க கையில் இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து தான் இன்னொரு பொருளை வாங்கினாங்க. they gave one product in exchange of another product. You got me, students? So that is அப்போவே வந்து காமர்ஸ் ஒரிஜின் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன, ஒரு ஹியூமன் வந்து அவனோட தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இன்னொருத்தர்கிட்டருந்து அவனுக்கு தேவையான பொருளை அவன் வாங்குறான். ஸோ அவனுக்கு தேவையான பொருள் அவன் வாங்கும்போது த பர்சன் ஹூ இஸ் ஆப்போசிட் டு ஹிம் அவனுக்கும் வந்து ஒரு குட்ஸ் வந்து தேவை இருக்குது அப்படின் போது இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அங்கே என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் நடக்குது. ஓகே, அவங்களோட நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அங்கே வந்து காமர்ஸ் ஒரிஜின் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. திஸ் சிஸ்டம் வாஸ் குவைட் கம்ஃபர்டபுள் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி தட் வி ஹேவ் டுடே. ஓகே, அப்படின்னும் போது அந்த ப்ரீவியஸாக அந்த barter சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் வெரி மச் கம்ஃபர்டபுள். பீப்புள் வர் வெரி மச் கம்ஃபர்டபுள் இன் த barter சிஸ்டம் இன் த ஓல்டன் டேஸ். ஓகே, before the invention of money took place. Now ஆனால் இந்த பார்த்தோம்னா த கான்செப்ட் ஆஃப் மணி எப்போ வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட் கேம் இன் டு ப்ராக்டிஸ் வென் த ரிசோர்ஸஸ் பிகேம் ஸ்கேர்ஸ் அண்ட் இட் ஹேஸ் டு பி சப்ளைட் பிட்வீன் பர்சன்ஸ் ஆர்
countries. You got me, students? அப்படின்னும் போது எப்போ வந்து இந்த மணி ஆஸ் அ மீடியம் நமக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னும் போது the population இன்க்ரீஸ் ஆச்சு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கமாடிட்டிஸோட யூசேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. கமாடிட்டிஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஓகே, பொருள் நம்ம என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம கமாடிட்டின்னு சொல்லலாம், குட்ஸ்ன்னு சொல்லலாம், ஓகே, ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எந்த மக்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட யூசேஜும் வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இருக்கிற பொருளை வச்சு மக்களுக்கு தேவையான குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கேர்சிட்டி வருது. ஓகே, அப்போ ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸும் வந்து நிறையா இல்லை ஒரு குட்ஸை வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னும் போது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன ஆச்சு, குட்ஸை தயாரிக்க முடியல. குட்ஸை தயாரிக்க முடியல அப்படின்னா ஒருத்தருக்கு தேவையான பொருள் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறதில்ல. இன்னொருத்தர்கிட்ட இருந்தால் தானே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் பார்ட்டர் சிஸ்டம். இப்போ உனக்கு தேவையான பொருள் வந்து that is, if A is in need of a product and B, you wanted to exchange the goods with B, so B must have the product that A wants. ஓகே, அப்போ ஏக்கு தேவையான பொருள் வந்து பிக்கு இருந்தால் மாத்திரமே ஏபி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஏக்கு தேவையான பொருள் பி கிட்ட இல்லை அப்படின்னா அவன் பி கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஹி ஹேஸ் டு சர்ச் ஃபார் சி. ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கிறது பி தான். இப்போ சி வேணும் அப்படின்னா ஹீ ஹேஸ் டு ரோம் அரவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ரைஸ் ஆன உடனே இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அண்ட் தட் இஸ் வேர் த மணி கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஃபஸ்ட் வந்து ஒரு காயின்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி இந்த ருப்பீஸ் ஃபார்மில் எல்லாம் வந்திருக்கு. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கமிங் செஷனில் கிளியராக படிக்கலாம். The whole of commerce activity emerged from barter system into a multifaceted scientific system, and further into which we are heading for a cashless system through e-commerce. That is, e-commerce through electronic modes like online trading, mobile banking and e-marketing. Okay, so in the barter system la irundhu dhaan காமர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ நம்ம என்ன லெவலில் வந்து காமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கோம் அப்படின்னும் போது கேஷ்லெஸ் சிஸ்டம். தட் மீன்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங். ஓகே, டைரெக்டாக கேஷ் கொடுத்து வாங்காமல் நம்ம த்ரூ கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து செஞ்சிட்ருக்கோம், டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸ். இப்போ ஆன்லைன் ட்ரேடிங் இப்போ நம்ம ப்ரெசண்ட் சிச்சுவேஷன் வரைக்கும் நம்ம வந்து என்ன இருக்கோம், டெவலப் ஆகி வந்திருக்கோம். ஸோ காமர்ஸ் ஒரிஜினேட் ஆனது பார்ட்டர் சிஸ்டமில். அந்த பார்ட்டர் சிஸ்டம் எப்படி டவுன் ஆனதுன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். அதுக்கப்புறம் நம்ம மணி கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அந்த மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெவலப் ஆகி இப்போ நம்ம இருக்கிற இந்த சிச்சுவேஷன் ஹைலி டெவலப்டு எக்கானமிக்கு வந்து நம்ம வந்து நிற்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். அப்போ இந்த ட்ரேடுன்ற பையிங் அண்ட் செல்லிங் ஆல் த குட்ஸு. அப்போ இந்த ட்ரேட் அப்படின்றத வந்து யார் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நம்ம இண்டஸ் வேலி பீப்புள். இந்த இண்டஸ் வேலி பீப்புள் தான் வந்து இந்த ட்ரேட் அப்படின்றத வேர்டை வந்து யூஸ் பண்ணாங்க. யூ காட் மை ஸ்டூடெண்ட்ஸ்? த வேர்ட் வணிகம் ஆர் வணிகம் குட் ஹவ் ஹேட் அ திராவிடன் ஒரிஜின். அப்போ நான் இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பிக்சர் வந்து பார்த்தோம்னா ஒரு திராவிடனோட இமேஜ் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இவங்க ஒரு கல்ச்சரல் திராவிடன் பீப்புள்ஸ். ஓகே, ஸோ வணிகம் ஆர் வணிகம் அப்படின்றத வந்து நம்ம தமிழில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வணிகம் அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து எங்கேருந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னா டிராவிடன் ஒரிஜின். Now how trade came into existence? The early Tamilians produced goods and bartered their surplus. Thus trade came into existence. ஸோ அப்படின்னும் போது நம்மளோட ஏன்ஷியன்ட் தமிழியன்ஸ் வந்து தான் இதில் மெயின். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து தான் வந்து காமர்ஸ் வந்து ஹைலி டெவலப் ஆச்சு அப்படின்ற மாதிரியே வந்து இருக்குது வேர்ல்டு ரெக்கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழியன்ஸ் வந்து குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சர்ப்ளஸாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த சர்ப்ளஸ் குட்ஸை வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு அவங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து கொடுக்கணும், எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது அங்கே ட்ரேட் டெவலப் ஆகுது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு சங்கம் பீரியடை பற்றி நம்ம நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க லோவர் கிளாஸ் ஹிஸ்ட்ரியில். ஸோ த வேர்ட் வணிகம் has been widely used in சங்கம் லிட்ரேச்சர் லைக் புறநானூறு அண்ட் திருக்குறள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வணிகன்ற அந்த பேரை வந்து லிட்ரேச்சர், சங்கம் லிட்ரேச்சரில்
யூஸ் பண்ணியிருக்காங்க. புறநானூறு திருக்குறளில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நமக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அது வந்து இது வந்து நியூ டேர்ம் இல்லை, நம்மளோட ஏர்லியஸ்ட் ஏன்ஷியன் இண்டியன்ஸில் இருந்தே வந்து நம்ம காமர்ஸ் வந்து ரொம்ப ஓல்டான வேர்ட். ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ டியூரிங் த சங்கம் பீரியட் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட் வாஸ் கண்டக்டட் பை மீன்ஸ் ஆஃப் பார்ட்டர். அப்போ அந்த சங்கம் பீரியட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ட்ரேடும் நடந்திருக்கு, எக்ஸ்டர்னல் ட்ரேடும் நடந்திருக்கு. எப்படி? பை மீன்ஸ் ஆஃப் பார்ட்டர். பார்ட்டர் அப்படின்னும் போது பாண்டு மாற்றம். பாண்டு மாற்றம் அப்படின்னா பாண்டு அப்படின்னா என்ன? திங். ஓகே, ஒரு திங், ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதை சொல்லுவாங்க. ஸோ தமிழில் வந்து பார்ட்டரை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க? பாண்டு மாற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேரியஸ் ரீஜன்ஸ் வர் லிங்க்டு த்ரூ ட்ரேட். அப்போ ட்ரேடு வந்து அந்த சங்கம் பீரியடில் இருந்து ஒரிஜினேட் ஆனனால ரீஜன் டு ரீஜன் விட்டு மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? போக ஆரம்பிச்சிருக்காங்க, கான்டாக்ட் வச்சுருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கேட்டில் அண்ட் பேடி வந்து வாஸ் யூஸ்ட் அஸ் அ மீடியம் of exchange for a certain period. ஓகே, ஸோ அதாவது வந்து ஒரு ப்ராடக்டை வாங்கணுன்னா இப்போ அவங்கக்கிட்ட கேட்டில், ஆடு மாடு கோழிகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதிலேருந்து எதையாவது ஒன்று கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேர் வாஸ் டிபெண்டன்ஸ் அஸ் வெல் அஸ் இன்டர் டிபெண்டன்ஸ் ஃபார் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அப்போது அந்த பழைய காலத்தில் சங்கம் பீரியட்லேயே வந்து ஒருத்தர் வந்து ஒவ்வொரு பொருளுக்காக ஒரு ரீஜன் வந்து இன்னொரு ரீஜனை டிபெண்ட் பண்ணிட்டு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ லாட்டின் காயின்ஸ் வர் யூஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எக்ஸ்டர்னல் ட்ரேட். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை காயின்ஸ் வர் யூஸ்ட். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் நிறையா காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பார்ட்டர் சிஸ்டம் போயிட்டுருக்க காயின்ஸ்னு ஒரு மீடியமை கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு பொருளை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதில் ஒரு காயினை கொடுத்து நம்ம பொருள் வாங்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு அவங்க வந்திருக்காங்க சங்கம் பீரியடில். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் யூ சி, இப்போ சங்கம் பீரியடை நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பாண்டியா டைனாஸ்டி. ஸோ இந்த பக்கம் எப்படி வந்து ட்ரேட் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃப்ளரிஷ்ட் இன் பாண்டியா டைனாஸ்டி அப்படின்றாங்க. அதாவது பாண்டியா டைனாஸ்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாண்டியா அப்படின்னாவே நம்ம தம்பியன்ஸ் தான். ஸோ அந்த நம்மளோட நாட்களில் வந்து பார்த்தோம்னா ட்ரேடு வந்து ரொம்ப ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்னா டெவலப் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை எப்படி வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த பாண்டிய டைனாஸ்டியில் வந்து ஓல்டன் டேஸில் ட்ரேடு இவ்வளோ முக்கியத்துவம் இருந்துச்சு, ட்ரேட் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், த டைரிஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ், வாயேஜஸ் இருக்காங்க, ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்டு இருக்காங்க. ஸோ த்ரூ ஆல் தீஸ் ஹைலைட் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ட்ரேட் இந்த பாண்டியன் கிங்டம். ஸோ நமக்கு எப்படி தெரியப்படுத்துது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரின் ட்ராவலர்ஸ், வாயேஜஸ் இருப்பாங்க, அவங்க மூலியமாக தான் நமக்கு வந்து ட்ரேட் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரேடிங் வாஸ் டன் இன் காப்பர், க்ளோத், சால்ட், ஃப்ளவர்ஸ், சாண்டல்வுட், ஃபிஷ், பேடி, சீரியல்ஸ், பேர்ல்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து என்னென்ன பொருள்ஸ் என்னென்ன கமாடிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு பிளேஸில் போய் இந்த திங்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளேஸ் ஃபார் குட்ஸ் வர் சோல்டு. அப்போ எந்த இடத்துல போய் அவங்க வாங்கணுமோ அந்த பிளேஸை அங்காடி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் தமிழ் வேர்ட்ஸ். அங்காடின்றது வந்து மார்க்கெட் பிளேஸை வந்து அங்காடின்னு சொல்லியிருக்காங்க அந்த டைமில். ஓகே, அதுலேயே வந்து பார்த்தோம்னா டே டைமும் அவங்க வந்து இப்போ பொருளை வந்து வாங்க வைக்க இருந்திருக்காங்க, அதே நைட் டைமும் வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ டே டைம் மார்க்கெட்டில் வந்து they have given a name as நலங்காடி. அண்ட் அதே நேரத்தில் நைட் டைமும் ஒரு சில குட்ஸ் அவங்க வாங்குறதுக்கு ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. அந்த நைட் மார்க்கெட்டை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலங்காடி அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இன் திஸ் செக்ஷன் a very introduction alone I have covered children just for your knowledge of commerce. Okay children, so hope you understood this session. Okay, so first நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம காமர்ஸில் வந்து காமர்ஸ்னால் என்ன, இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அண்ட் அதே நேரத்தில் நம்ம யூனிட் 1குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம், ஃபஸ்ட் சாப்டர் என்ட்ரி ஆகிருக்கோம். ஃபஸ்ட் சாப்டரில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து போகாமல் we have taken only the important points. Okay students, அதாவது வந்து காமர்ஸ் எப்படி ஆரிஜினேட் ஆயிடுச்சு. ஸோ காமர்ஸ்ன்றது வந்து நம்மளோட ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்தே நம்ம காமர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த எப்போ பேட்டர் சிஸ்டம் டெவலப் ஆகிடுச்சோ அப்போவே வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் வந்து நமக்கு
நமக்கு டெவலப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த காமர்ஸ் வந்து ட்ரேடுனா என்ன, அது எப்படி வந்து ட்ரேட்னா என்ன, ட்ரேட் எப்படி ஆரிஜினேட் ஆகிடுச்சு, இண்டஸ் வேலி பீப்புள்கிட்ட வந்து ட்ரேட் ஆரிஜினேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சங்கம் பீரியடில் காமர்ஸ் எப்படி இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்தோம், எப்படி வந்து சங்கம் பீரியடில் காமர்ஸ் எப்படி ஆரிஜினேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அடுத்து அதே நேரத்தில் பாண்டியா பீரியடில் பாண்டியா டைனாசிட்டியில் எந்த அளவுக்கு வந்து காமர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பார்த்து அண்ட் ஃபைனலி நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இருக்கோம். We have landed in this particular situation where we are doing commercial activities through online. You got me, students? So இந்த அளவுக்கு வந்து ஒரு small and small introduction I have given you children for you to understand. Okay students, now in your further classes many more topics will be covered, so you will be able to understand better for commerce. You got me, students?